ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக் 4 உடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதன்கிழமையோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். வியாழன் வெள்ளி என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்ணுறேன். 1/2 கப் தட்டைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 பல்லாரி, 5 பல் தட்டின பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதும் ஊற வச்ச தட்டைப்பயிரை சேர்த்து கலந்து விட்டு 1 தக்காளி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து பச்சை வாசனை போனதும் சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் ஊற வச்சிருந்த அரிசியையும் சேர்த்துடலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய்யும் நம்முடைய சீக்ரெட் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெயை குக்கரை சுற்றியும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வந்ததும் விசில் போட்டு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி விகிதத்தில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். குக்கரில் ஸ்டீம் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு சைடிஷாக அப்பளம் இருந்தாலே போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான ஹெல்த்தியான தட்டைப்பயிறு சாதம் ரெசிபி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி 1 மந்த்துக்கு தேவையான ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எதுவுமே ரிப்பீட்டட் ரெசிபியாக இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள். ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.